வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் மேம்பாட்டில் மாநில அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியின் ஹாக்கி பிரிவில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை ஒலிபரப்பு செய்யும். அகில இந்திய வானொலி, டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூ டியூப் சேனல்களிலும் இதனை கேட்கலாம். பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும். இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் அவர் விளக்கினார். விவசாயிகள் நலன், மகளிர் மேம்பாடு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை கருத்தில் கொண்டு பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை நிறைந்த கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயனுள்ள திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தங்கம், வெள்ளி மீதான சுங்க கட்டணம் குறைக்கப்பட்டதன் மூலம் அது சார்ந்த தொழில் மேம்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். பின்னர் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுவது அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டாகும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் நிதி பங்கீடு உரிய காலத்தில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை கூறினார். மத்திய பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நிதி ஒதுக்கப்படுவதாகவும் இதில் அரசியல் சார்பு ஏதும் இல்லை என்றும் மத்திய அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் விளக்கினார். ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6 வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலமும் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டதன் மூலமும் தமிழகம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பு பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கும் திரு ஜிதேந்திர சிங் மறுப்பு தெரிவித்தார். தமிழக மக்களின் வளர்ச்சியில் மாநில அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்காமல் புறக்கணித்தது தவறானது என்று கூறினார். மத்திய அரசின் சார்பில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அவர் பட்டியலிட்டார். கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடு பண்றோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், கப்பல் போக்குவரத்து டெவலப்மெண்ட், லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட், மெட்ரோ ரயில் டெவலப், இதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம், பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் மகளிர் திட்டங்களுக்காக மட்டுமே பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2047க்கு நம்ம நாடு ஒரு அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டாக நாம் இந்த பட்ஜெட் எடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கூட்டுறவு வங்கி மூலமாக 1530 பேருக்கு 15 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை அவர் வழங்கினார்.
கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டியில் பெறும் கடனை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று பயனாளிகளை கேட்டுக் கொண்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டிகளை திருமதி கீதா ஜீவன் வழங்கினார். தமிழக அரசின் திட்டங்களால் மாணவர்கள் கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் தற்போது சிறந்து விளங்குவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அவர் திறந்து வைத்தார். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி துறைகளில் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். எனவே இத்திட்டங்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு நல்ல முறையில் தேர்ச்சியடைந்து நாட்டுக்கும் பெற்றோருக்கும் பெருமை தேடித்தர வேண்டும் என்று மதிவேந்தன் அறிவுறுத்தினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை விரைவில் அதன் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான ஜனதா நகர், மீனவர் தெரு, நாட்டான் கவுண்டன்புதூர், அக்ரஹாரம் உள்ளிட்ட இடங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நகராட்சி நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,52,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அசாமில் உள்ள மொய்தாம் என்ற கல்லறை அமைப்பு முறை உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிரா ஆளுநராகவும், முன்னாள் IAS அதிகாரி திரு கைலாஷ் நாதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தினருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு 200% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நடப்பு மதிப்பீட்டு ஆண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 281 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு மோட்டார் பொருத்தப்பட்ட நாற்காலிகள் உட்பட பல்வேறு உபகரணங்களை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 2500க்கும் மேற்பட்ட இணைய வழி குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியின் ஹாக்கி பிரிவில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. பாரிஸில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நிமிடத்தில் ஹர்மன்பிரீத் சிங் பெனால்டி ஸ்ட்ரோக் மூலம் கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்தியா தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் வியட்நாம் வீராங்கனை ஓ-தி கிம்மை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் பிரான்சின் லூகாஸ் காவி ரோனான் லபார் இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் 21-8, 21-20 என்ற செட் கணக்கில் கௌதமாலாவின் கெவின் கார்டனை வென்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் 11-7, 11-9, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் ஜோர்டானின் யமான் ஜாயிதை வென்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இதற்கிடையே இன்றைய போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மனு பாக்கர் பங்கேற்கிறார். பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் PV சிந்து மாலத்தீவின் ஃபாத்திமத் நபா அப்துல் ரசாக்கை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் HS பிரணாய் ஜெர்மனியின் ஃபேபியன் ரோத்தை எதிர்கொள்கிறார். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 43 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 213 ரன் எடுத்தது. 214 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இலங்கை 19.2 ஓவரில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் மேம்பாட்டில் மாநில அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலத் திட்டங்களை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியின் ஹாக்கி பிரிவில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.